கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1 101 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமா உங்க இருதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். ஆண்டவரோட வசனத்தை கை கொள்ளணுன்றத முக்கியமாக பேசிட்டு வரோம். போன எபிசோடில் ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன்களை 5000 பேருக்கு மேலே சாப்பிட கொடுத்து ஆசீர்வதிச்சார். மீதி 12 கூடையில் எடுத்தாங்க. இதை பார்த்தோம். அவர் எப்படி கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். எதுவுமே இல்லை, ஆனால் நீங்களே பரிமாறுங்கன்னு சொன்னார். ஆனால் சீடர்களுக்கு அதை புரிஞ்சிக்க முடியல. அவங்க உலக பிரகாரம் பேசினாங்க. நான் ஆண்டவர் வல்லமையாக நடத்தினார். அதான் பார்த்தோம். இப்போ எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்துல இருந்து பார்ப்போம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். கொஞ்சம் கவனமா கேளுங்க. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு. ஏன்னா நம்ம பாருங்க, அந்நியரை உபசரிக்கும் போது அது ஆண்டவரோட தூதரும் கூட இருக்கலாமே. நாம் அந்நியரை உபசரிக்க தவறும் போது தேவதூதர்களை உபசரிக்க தவறிடுவோன்றது தான் இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்நியரை உபசரிக்க மறந்துடக்கூடாது. ஏன்? நம்ம உபசரிக்கிறவங்கள தேவதூதர் கூட இருக்கலாமே, நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமே. தேவதூதர்களை உபசரிக்கவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய காரியம். அதனால அந்நியரை உபசரிக்க மறவாதீங்க. நீங்க தெரியாமலே, உங்களுக்கு தெரியாமலே தேவதூதரை உபசரிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க எல்லாரையும் மனுஷங்களா தானே பார்ப்பீங்க. தேவதூதர்களும் அதுல இருக்கலாம் இல்லையா? அதனால தேவதூதர்களும் இருப்பாங்க. அந்நியரை ஃபர்ஸ்டே அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்க, மறக்காதீங்க. ஏன்னா தேவதூதரை நீங்க உபசரிக்க வாய்ப்பு கிடைக்கும். அந்நியரை உபசரிங்கன்றது தான் அடுத்த வசனம். கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல் அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒருத்தர் கஷ்டப்படும் போது நாம அந்த கட்டப்பட்டவங்களை நினைக்கணும். ஏன்னா நமக்கும் அதே சரீரம் தான். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவங்க நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கும் அதே சரீரம் தான். இன்னைக்கு அவனுக்கு நடக்கும், நாளைக்கு நமக்கு நடக்கும். அதனால கட்டப்பட்டவங்களை பார்த்து நம்மளும் அதே மாதிரி கட்டப்பட்ட மாதிரி நினைக்க சொல்றார். ஏன்னா நமக்கு நாளைக்கு அதே பிரச்சனை வரலாம், நமக்கு நாளைக்கு அதே வேதனை வரலாம். அதனால யாருக்கு பிரச்சனை இருக்கோ, யாரு வேதனை அனுபவிக்கிறாங்களோ, யாரு நெருக்கத்துல இருக்காங்களோ அவங்கள பார்க்கும்போது நாம அவங்கள மாதிரி நாமளும் நெருக்கத்துல இருக்க மாதிரி நினைக்க சொல்றார். நமக்கும் அதே சரீரம் இருக்குன்னு தெரிஞ்சு யாருக்கு கஷ்டம் வருதோ அவங்கள நினைக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. அந்நியரை உபசரிக்கணும். யாரோ கட்டப்பட்டிருக்காங்க, யாரோ வேதனையில கட்டப்பட்டிருக்காங்க, யாரோ பிசாசால கட்டப்பட்டிருக்காங்க, யாரோ பிரச்சனையில கட்டப்பட்டிருக்காங்க. ஆனா நாம கட்டப்பட்டிருக்கதான் நினைக்க சொல்றாரு. ஏன்னா நமக்கும் அதே சரீரம் தான். அதனால தீங்கு அனுபவிக்கிறவங்க நம்ம தான் நினைக்கணும் அப்படின்றத இந்த வசனத்துல சொல்றாரு. அடுத்து 5, நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். பணாசை இல்லாதவர்களாய், பண ஆசை இல்லாதவர்களா தான். பணம் வேணும்னு நினைக்கிறவங்களா இல்ல. பணம் மேல ஆசை இருக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே கூட நம்ம பேசியிருக்கோம். அதாவது ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கம் இருக்கக்கூடாது. விதைப்பை பத்தி நம்ம பேசும்போது, வசனத்தை விதைக்கிறத பத்தி பேசும்போது, ஏன் அந்த வசனம் நிலை இல்லாம போயிடுது? ஐஸ்வர்யத்தின் மயக்கமா உலக கவலை வரும்போது. ஏன்னா ஐஸ்வர்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் போது அவன் வசனம் எப்படி கை கொள்ள முடியும்? அதுதான் இங்கேயும் பணாசை இல்லாதவர்களா நடந்து உங்களுக்கு என்ன இருக்கோ இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, முக்கியமா சொல்றாரு பாருங்க. ஏன்னா ஏன் நினைக்கணும்னா, போதும் நினைக்கணும்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. யார்? ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் நீங்க எதுக்கு பணத்தை பத்தி ஆசைப்படுறீங்க? பணத்தை மேல ஆசை இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்கு? தேவையில்லை. போதும், உங்களுக்கு என்ன இருக்கு அதை போதும்னு நினைங்க. ஏன்னா அவர் உங்களை கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கும்போது நீங்க கவலைப்படாதீங்க. அவரு உங்களுக்கு போதுமானவரா இருக்காரு. பண ஆசை தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா அவர் எப்போ உங்களை விட்டு விலக மாட்டாரு, உங்களை கைவிட மாட்டாரு. அதனால உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை போதும்னு நினைங்க. அவர் சொல்லி இருக்கிறாரே, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு இருக்கிறத போதும்னு நினைங்க. அவர் எல்லா ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கை முழுவதும் அவர் நடத்துவார்ன்றதுதான். உங்க வாழ்க்கை முழுவதும் அவர் நடத்துவார். அதனால இருக்கிறத போதும்னு நினைங்க.
அடுத்த வசனம், அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பாருங்க, ஏன்னா அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதனால கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், தைரியம் கொண்டு சொல்லணும். தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும், மனுஷனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, மனுஷனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கார், கர்த்தர் எனக்கு சகாயரா இருக்கார், நான் பயப்பட மாட்டேன். தைரியமா சொல்றார். தைரியம் கொண்டு துணிச்சலா சொல்லுங்க. ஏன்னா அவர் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. என்னை கைவிட மாட்டார். அவர் என் வாழ்க்கை முழுவதும் அவர் என்ன தூக்குவார், என் வாழ்க்கை முழுவதும் அவர் நடத்துவார், என் பிரச்சனைகள் எல்லாம் அவர் பார்த்துப்பார். எனக்கு இப்ப இருக்கிறது போதும். ஏன்னா என் வாழ்க்கைய மாத்துறதுக்கு, என் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன். மனுஷனால எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே, ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாமே. சொல்லுங்க, என்ன எந்த மனுஷனாலையும் ஒன்னும் செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் எனக்கு சகாயர். அவர் சகாயரா இருக்கும்போது நான் பயப்படவே மாட்டேன். எந்த மனுஷனும் என்ன ஒன்னும் நெருக்க முடியாது, என்னை கஷ்டப்படுத்த முடியாது, என்னை கட்ட முடியாது, என்னை அசைக்க முடியாது. ஏன்னா ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க, சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பஸ்தில் இருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அதான் பாருங்க, ஆண்டவரை நம்ம வலது பஸ்தில் அவர் இருக்கும் போது நம்ம அவர் வலது பஸ்தில வைக்கணும். பாருங்க, கர்த்தரை எப்போதும் நம்ம கூட இருக்கணும். ஆண்டவரே நீங்க கூடவே இருங்க, என்னை நடத்துங்க, என் வழி ஆயத்தம் பண்ணுங்க, நான் செய்யற வேலையை, போக்குவரத்தை, என் சுகபலத்தை, என் குடும்ப வாழ்க்கைய, என்னுடைய உறவுகளை, என் நண்பர்களை, அவங்க குடும்பங்களை, சுற்றி இருக்கவங்களை, புறஜாதி மக்களை கூட நீங்க நடத்துங்க. ஆண்டவர், இந்த உலகத்துல நாசமோசம் நிறைய இருக்கு, இந்த நாசமோசத்துல நாங்க சிக்கிக் கொள்ளாதபடி எங்களை நீங்க பாதுகாத்து நடத்துங்க. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அதான் பாருங்க, மனுஷனால உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. அதேதான் இந்த வசனம் சொல்லுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பஸ்தில் இருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னா அசைக்க முடியாது. ஏன்னா அவரை நான் வச்சிருக்க வலது பஸ்தில, அவர் என் கூட இருக்கும்போது என்னை அசைக்க முடியாது. நான் அசைக்கப்படுவதில்லை. தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் சொல்லுவேன். வாழ்நாள் முழுவதும் என் வாழ்க்கையை மாற்றக்கூடியவர், என்னை எல்லா வழியிலையும் நடத்தக்கூடியவர், எனக்கு ஆசீர்வாதத்தின் வாசல, வானத்தின் வாசலை கூட திறக்கக்கூடியவர் அவர் வல்லமையுள்ள தேவன். என அவர் என்னை சுற்றி வேலி அடிச்சு பாதுகாத்திருக்கார். அவர் ரத்த வேலி அடிச்சு நம்மளெல்லாம் அவர் பாதுகாக்கிறார். அவர் கிருபையால நம்மளை சூழ்ந்து கொள்றார். அதனால நாம எந்த மனுஷனுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. சங்கீதம் 121 7-8 வசனத்துல, கர்த்தர் உன் எல்லாத்தையும் விலைக்கு காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கிய உன் வரத்தை இது முதற்கு நின்று காப்பார். பாருங்க, இந்த மாதிரி வசனங்களை நம்ம தியானிச்சு நாம ஆண்டவரோட வசனங்களை கை கொள்ளும் போது, வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கை முழுவதும் வளமா இருக்கும்படி, சமாதானமா இருக்கும்படி, சந்தோஷமா இருக்கும்படி, எந்த மனுஷனும் உங்களை நெருங்காதபடி பாதுகாப்பார். உங்க வாழ்க்கை முழுவதும் அவர் நடத்துவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்கள் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படி, அநேக இருதயங்களை ஆண்டவர் திறக்கும்படி நினைவுக்கு வரும். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.